2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது ஒரு தலைப்பு செய்தி. அந்த தலைப்பு செய்தி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில் வெற்றி. நாம் தமிழர் கட்சி 143 தொகுதிகளில் முன்னிலை. நாம் தமிழர் கட்சி 143 தொகுதிகளில் வெற்றி. முதல்வராகவும் திரு சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு செய்தி வந்து திரு சீமான் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதன் பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்கும்? எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு மரங்கள், இந்த பக்கம் பனைமரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம் சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் மரங்கள். எல்லா கடைகளோட பேருமே தமிழ்ல இருக்கு. எப்படி? வெற்றி தமிழ் படிப்பகம், வெற்றி தமிழ் அங்காடி, வெற்றி தமிழ் மளிகை கடை, வெற்றி தமிழ் மருந்தகம், வெற்றி தமிழ் உணவகம், வெற்றி தமிழ் பல்பொருள் அங்காடி, வெற்றி தமிழ் முடிவெட்டும் கடை, வெற்றி தமிழ் தையல் நிலையம், வெற்றி தமிழ் சலவை நிலையம், வெற்றி தமிழ் பேருந்து நிறுத்தம், வெற்றி தமிழ் மருத்துவமனை, வெற்றி தமிழ் வெற்றி தமிழ் வெற்றி தமிழ்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ்ல மட்டும்தான் பெயர் பலகை இருக்கும். அதனால தமிழ் வெற்றி பெற்று இருக்கும். இது மட்டுமா? தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டுல போதை பொருள்ன்ற ஒண்ணே இல்லாம போயிட்டு இருக்கும். அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு பேருந்துகள்னு சொல்லி இது எல்லாமே தரமா இருக்கும், சிறப்பா இருக்கும். தனியார் பள்ளிகளுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு, தனியார் போக்குவரத்துக்கு போட்டி போடுற மாதிரி அவ்வளவு சிறப்பா தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். மின்தடைன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொல்லி நம்மளோட வீட்டு பக்கத்திலேயே அரசு வேலை கொடுத்திருப்பாரு. மாடு வளர்ப்பாரு, ஆடு வளர்ப்பாரு, கோழி வளர்ப்பாரு, தேனி வளர்ப்பாரு, பட்டுப்பூச்சி வளர்ப்பாரு, கால்நடை கழிவுகள்ல இருந்து எரிகாட்டு எடுப்பாரு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. வறுமைக்கு வறுமை வர வச்சிருப்பாரு. பசிக்கு பசி வர வச்சிருப்பாரு. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அழாத இளைஞர் பகத்சிங் கனவை நிறைவேற்றிருப்பாரு. இது மட்டும் இல்லாம தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தின் மூலமா அங்கங்க எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கி, இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த தொழிற்சாலைகள்ல எண்ணற்ற மக்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து மக்களோட வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி அரசோட வருமானத்தையும் கூட்டி தமிழ்நாட்டில் இருக்க 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லாரோட கடனையும் அவர் அடைக்குமான்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தின் மூலமா அந்த வருமானத்தின் மூலமா தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை அடைச்சி கடன் இல்லா மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றுறதோட மட்டும் இல்லாம இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்தோட தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை திரு சீமான் அவர்கள் உயர்த்துவார்னு சொல்லி அவரோட தம்பிகளும் அவரோட தங்கைகளும் அவரோட கொள்கையை நம்புறவங்களும் அவரோட கோட்பாட்டை நம்புறவங்களும் கண்டிப்பாவே நம்பிட்டு தான் இருக்காங்க.